I was just looking at a lot of reviews எல்லாம் நடக்கும்போது நிறைய பார்த்து நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. இந்த அதில் என்ன ஆகிடுதுன்னா, வாட் ஐ பர்சனலி தாட் இஸ், ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இல்லாமல், ஆர் இந்த ரிவ்யூவர் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு, இல்லைனா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பேசுகிறவங்கள்ட்ட மட்டும் கேட்டுட்டு people take a decision. இன்ஃபேக்ட் எனக்கே வந்து I have friends who decide whether to go to that movie or not ஆஃப்டர் சீயிங் ஒரு ரிவ்யூரோட ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ தென் ஐ தாட், இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் மூவி மேக்கிங் ஆர் வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் வாட் கோஸ் இன்சைட் மூவி மேக், ஒரு மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மாயில்லாம் வந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க, யூ ஆல் நோ ஹவு டு அது ஒரு 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 கதையாக சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே இட்ஸ் பிகம் ஒரு 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 டிகேடே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது வாட் ஐ தாட் இஸ், when the people coming out of the theater and நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைனா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச்சு சரியில்லை. அதனால் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே வாங்க, யார் யார் பேசுகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே வாங்க, I will have the platform ready for you. My company will keep a platform ready for you. நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, அந்த டேலண்ட்டை நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, இந்தியா ஜட்ஜ் பண்ணும். இந்தியா will judge your talent and India will decide whether நீங்கள் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டானு இந்தியா டிசைட் பண்ணும். உங்களுக்கு ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா திஸ் இஸ் கோயிங் டு டேக் a long time, but let me just curtail பண்ணி நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போது how you planned is, தமிழ்நாட்டில் வந்து ஆடிஷன்ஸ் will be open for ஆக்டிங்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து, மியூசிக்லேருந்து, ஆல் தி 8 verticals of a movie. இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும் அக்ராஸ் தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பற்றி பேசுகிறேன். அக்ராஸ் தமிழ்நாடு ஓப்பன் அப் ஆகிடும். whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணால் பண்ணுங்கள். இந்த 8 கேட்டகரிக்குள்ளே உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து எப்படி ரீல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதில் வந்து we will have a good panel of judges who will decide. ரொம்ப மோசமாக எடுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ண வரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வில் பி புட் ஆன் தி எங்கள் ஓடிடி சேனல் ப்ளஸ் ஆல் தி அதர் இன்ஸ்டா சேனல்ஸ் அண்ட் ஆல் சோஷியல் மீடியா. அதை வந்து இந்தியா தமிழ்நாடு வில் சூஸ். ஹீரோ ஃபேஸுக்கு லெட்டஸே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1000 பேரில் 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்களில் 15 பேரை நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் வேர்ட்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் இன் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்டில் 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இட் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது ஃபைனல் டே ஸ்டேஜ் இங்கே கலைவாணர் அரங்கத்தில் we going to have the final show. அந்த ஃபைனல் ஷோவில் we are trying to invite Mr. Anupam Kher and Miss ரேகாஜி. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின், தமிழ்நாட்டிலேருந்து 15 பேர் டிஃப்ரெண்ட் வேர்ட்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜில் நிற்பாங்க, ஹிந்திலேருந்து 15 பேர் இருப்பாங்க, எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க வில் பி தேர் ஆன் ஸ்டேஜ். ஸோ அன்றைக்கி உள்ள ஹோஸ்ட் என்ன சொல்லுவார், that's a full day program. அன்றைக்கி அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, take your phones, go to your social media and now vote who needs to be the hero. ஒரு படம் தான் எடுக்க போகிறோம், அவ்வளோ பெரிய வச்சு ஒரு படம் எடுக்க போகிறோம். இந்தியா அன்னைக்கு ஓட் பண்ணோம், நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற படத்துக்கு யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் வில்லன், யார் காமெடியன் இந்தியா அன்றைக்கி சூஸ் பண்ணோம். ஸோ தட் சிங்கிள் டே வில் பி அ ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங். அன்றைக்கி லைவாக இந்தியா வில் ஓட் த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஒன் பேன் இண்டியன் மூவி. இதுதான் இதோட பிளான். ஹவுஸ் இஸ் கோன் ஹேப்பன் இஸ், இது ஈஸி. ஆடிஷன்ஸ் மூலமாக வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வராங்க, இட் கம்ஸ் டு திஸ் லெவல். இதை தாண்டி ஒரு லெவல் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதையில் நாங்கள் பழைய கதை எப்பவுமே பார்த்தாச்சுன்னு சொல்லி. ஓகே, அப்படி நீ சொல்கிற இல்லையா, கதையை இப்போ நீ கொடுன்னு சொல்லி கேட்குறோம். கதையை எப்படி நீ கொடுன்னு கேட்குறோன்னா, ஃபுல் கதையை வந்து we are not asking across India, we are only asking sequences. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் லைன் 20 பேஜஸில் 20 லைன்ஸில் எழுதி கொடுங்க. ஒரு சூப்பர்பான லவ் சப்ஜெக்டை வந்து ஒரு 20 லைன்ஸில் எழுதி கொடுங்க. I don't want the full story, I just want sequences from across India.
just imagine the number of scripts that will flow in. இந்த scripts வந்து full scripts கிடையாது. It will be just sequences or action sequences. இந்த sequences எல்லாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார் போர்டுன்னு ஒரு AI infused மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். We'll come back to that, I'll show you later. அந்த போர்டில் all these sequences will be fed inside. இந்த single lines, 20 lines or 40 lines will be fed inside. இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா ஏன் வரும்போது இருந்துச்சுன்னா delete பண்ணிகிட்டே வரும். இல்லாத யூனிக் லைனை மட்டும்தான் it will give to us. So just imagine we will be ending up with a story like, let's say ரொம்ப யூனிக்காக வந்து மும்பையில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இறங்குது, அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஏலியன்ஸ் வராங்க, அதை அட்டாக் பண்ணுறீ, அதை ஃபைட் பண்ணுறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து ராணின்னு ஒரு பொண்ணு போகுது. இது மாதிரி வியர்டாக வேக்கியாக, ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, எனக்கே தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த கதை எப்படி ஃபார்ம் ஆகுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே எழுதி கொடுத்த லைன்ஸு செக் பண்ணி இதுதான் யூனிக் லைன் அது கொடுத்துடுது. AI is giving us the unique line, இதுதான் யூனிக் லைன். அந்த யூனிக் லைன்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியாக அகைன் we are showing it to India. Let's say 3 stories நான் 3 ஸ்டோரி நான் எடுக்கிறேன். ஏஐலேருந்து 3 ஸ்டோரி எடுத்து இந்தியாவுக்கு திருப்பி நான் காட்டிட்டு இந்த 3ல் உங்களுக்கு எது இப்போ நான் படமாக எடுக்கணும்னு நான் இந்தியாவை கேட்குறேன். இந்தியா will again vote இந்த 3 கதையில் இந்த கதையை படமாக எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கதைக்கு ஸ்டேஜ் மேலே நிற்கிற இந்த ஆர்டிஸ்ட், இந்த டேலண்ட், ஆல் தீஸ் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் யார் சூட் ஆவாங்கன்னு அகைன் நான் இந்தியாவை தான் கேட்குறேன். இந்தியா அகைன் சேஸ் ஓகே இந்த கதைக்கு இவர் ஹீரோவை போடு, இவர் வில்லனா போடுன்னு சொல்லிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா we start making the movie in real time. After 15 weeks of showing this whole reality thing on Hotstar, the 17th week we will start shooting this movie with all new faces, with a whole new script, with a whole new music director, stunt, எல்லா வேர்ட்டிகல்ஸ்க்குமே வந்து புதுசாக இந்தியா தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வச்சு நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கிறோம். படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குளோபலாக we are releasing this movie. It is for every one of you to see. ஏன் அப்படின்னா படம் முடிஞ்சிட்டு வெளில வந்து பேசுகிறீங்களே இதெல்லாம் ஒரு கதையா, இப்படிலாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கான்னு பேசுகிறீங்களே, அது ஸ்டாப்பும் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இது வரைக்கும் படம்னு எடுத்து கொடுத்துட்ருக்காங்கல்ல அவங்க இன்னும் பெட்டராக படம் எடுக்கிறதுக்காக தான் இது ஒரு முயற்சி. திஸ் இஸ் அ ட்ரை அண்ட் we already succeeded in 50% or even 80% சொல்லுவேன். திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் த வே, எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டாக. ஆடிஷன்ஸ் will start in the next 2 weeks time. அக்ராஸ் இந்தியா எல்லாருமே வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஒரு படி மேலே போயிட்டு இங்கே சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா, பெங்களூரில் வந்து கோபாலன் மால்ஸ் அண்ட் சினிமாஸ், கேரளாவில் ஒபிரான் மால், இங்கே எல்லாமே போயிட்டு அங்கேயே ஒரு ஆடிஷன் சென்டர் இருக்கும். அந்த ஆடிஷன் சென்டரில் எல்லா பேர் நடித்து காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்மக்கிட்ட வரும். ஸோ இதுதான் த ஹோல் பிளான் பிஹைண்ட் பிக் பிக்சர். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ணி முடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் எழுதி கொடுத்த லைன், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃபார் யூ டு சி. சுருக்கமாக சொல்ல போனால் இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோன்னா அந்த படம் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்க்ரீனில் அந்த பர்டிகுலர் லைனை யார் எழுதுனது, அந்த பர்டிகுலர் சீனை யார் கன்சீவ் பண்ணதுன்றது கீழே வந்து we will have the whole thing in watermark. Supposing I have written one line, I am from Chennai, இங்கே போடுறோம் RAV from Chennai ஓட லைன் தான் நீ பார்த்துட்ருக்குற, யூ கெட் கிரெடிட் இமீடியட்லி. படம் முடிஞ்சு கிரெடிட் ஓடுது, படம் நடக்கும் போதே கிரெடிட் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட தாட்ஸு. திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிசைன்ட் எவ்ரி திங் லைக் திஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. ஏன்னா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பரத் கிட்ட போய் சொல்ல போகும்போது அவர் கேட்ட கேள்வி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டார். இதெல்லாம் உனக்கு நீ சொல்கிறது உனக்கு புரியுதான்னு என்ன கேட்டார். ஐ வாஸ் வெரி கிளியர் இன் மை தாட், திஸ் இஸ் ஹவு இட் வில் ஹேப்பன். ஸோ வி ஆர் ஹியர் பாஸ், இப்போ வந்துட்டோம் இங்கே, அண்ட் யூ ஆல்சோ டன் யுவர் ஒர்க். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர் ரைட் நோ அண்ட் வி வில் கோ ஃபார்வர்ட் 100%. திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஐ ஹோப் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ரெஸ்ஸோ காமன் பர்சன் how will this happen, எதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர் தட். ஆர் இஃப் நாட் we will have the question and session later. We can move on with the rest of this show. Thank you. Thanks a lot. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். ஸோ இந்த மேடை மிக அழகான அலங்காரமான மேடையாக இன்று இருக்கிறது. என்னுடைய அன்புக்குரிய பெருந்தகைகள் 2 பேர். எனக்கு எப்போவுமே நிறைய இடத்துல போய் பாட்டு எழுத போனாலும்
எப்போவுமே இந்த இவங்களுடைய டீமுக்கு பாட்டு எழுத போகும்போது மட்டும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தோடு எழுத போவேன். என்னுடைய அபிமானத்துக்குரிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அண்ட் என்னுடைய தேனிசை தென்றல் தேவா சார், 2 பேருக்கு அன்பான வணக்கங்க சார். பரத் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். எப்போ சந்தித்தாலும் நான் உங்களை ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பார்த்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிராப்தம் தான் சினிமாவில். ஸோ இந்த பிக் பிக்சர்னுடைய கான்செப்டுடைய தயாரிப்பாளர், அதனுடைய கர்த்தா, எப்படி வேணாலும் சொல்லலாம், திரு ராஜ் நவீன் அவர்களுடைய பெரிய நன்றியும் பெரிய பாராட்டுகளும். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சாதாரண ப்ரோக்ராமாக தெரியல. இந்த நிகழ்வு, இந்த கான்செப்ட் எதுவுமே சாதாரணமாக தெரியல. யார் நம்மளை சாட்டையில் அடிக்கிறாங்களோ அந்த சாட்டையை அவங்கள்ட்டே கொடுத்து நீயே அடிச்சுக்க அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான வித்தையை இவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரில. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை இவர் எங்கிட்ட பாட்டு எழுதும்போது சொன்னார். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தாங்க. இப்படிலாம் லிரிக்ஸ் இதில் வரலாம், இப்படிலாம் கொண்டு வரலான்னு சொல்லி. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போது எதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், நிறைய சீரியலுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், டைட்டில் சாங் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து பாட்டு எழுதுனது இதான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு லைவ், இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பாட்டு எழுதுறது முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எழுதும்போது இந்த மாதிரி கான்செப்டில் இப்படிலாம் வரலாம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்போ தேவ சாரும் ஏற்கனவே 2-3 டியூன்லாம் போட்டு ராஜநவீன் சாரும் அவங்களுடைய டீமெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டியூனை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ எப்போவுமே ஒரு உள்ள ஃப்ளோருக்குள்ளே போனோன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்லுவார், ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவே இந்த டியூனுக்கு ஃபிட் ஆச்சு. அப்போ தேவா சார் ரொம்ப சந்தோஷமாக, சுரேஷ் சாரும் சார் எக்ஸாக்டாக இந்த லிரிக்ஸ் ரொம்ப பொருந்தது. ஸோ இந்த பாட்டினுடைய அடுத்த கான்செப்ட் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸை வச்சே பாட்டை எழுத ஆரம்பித்தோம். இப்போ போக 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 என்னாச்சுன்னா, சரி இதை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதை பாடினா எப்படி இருக்குன்னு ரேப் பண்ணாங்க. ஸோ அந்த விமர்சிக்கிறவங்களே, நீங்கள்லாம் என்ன படம் அடிக்கிறீங்கப்பா, உங்கள் படம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சா எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எழுதினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒன்று எழுதணும். ஸோ இப்படி ஒன்று எழுதிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி ப்ளூ சட்டை மாறன் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ப்ளூ சட்டை மாறனை எதிர்த்து வந்து ஒரு பாட்டு ஒன்று ஒரு ப்ராப் பண்ணிட்டோம். நான் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். அவருக்கும் நமக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு அடையாளமாக சொல்கிறேன். ஒரு விமர்சகத்துக்கு அவர் ப்ளூ சட்டைன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அவரே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு லிரிக்ஸ் சரியாக உங்களுக்கு புரியல, நிறையா ஆடியோ இங்கே சரியாக வரல, நீங்கள் தனியாக பாட்டு கேட்டால் தெரியும். ஸோ ப்ளூ சட்டையை கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளை பற்றி கூட பாட்டு எழுதியிருக்காங்கப்பா. ஸோ அது மாதிரி அந்த டீமுக்கு அவரே பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு 10 லைன் எழுதி அவரே தரப்பில் நியாயமெல்லாம் சொல்லி, எப்பா நான் 100 ரூபா ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்து வரேன், நீ என்ன வேணால் படம் எடுத்து வைப்பியா, எடுத்த படத்தை எடுக்கிறேன், எனக்கு காசை நானாக கொடுக்குறேன் அப்படிங்கலாம் சொல்கிற மாதிரி அவரே வந்து சொன்ன மாதிரி சில வரிகள்லாம் போட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகாக உருவாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. அதுக்கு உயிராக்கம் செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார முதலீடு செஞ்சு இதை தயாரிச்சிருக்காரு ராஜ் நவீன். மட்டும் இல்லாமல் இந்த படம் மாதிரி தான் இது. நான் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் உருவாகுது. ஸோ அதுலேயும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கேமியோ ரோல் பண்ண போகிறாரா இல்லை எவரே ஹீரோவாக பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த லெவலில் அவர் வந்து இப்போவே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு அங்கங்கே. ஸோ கண்டிப்பாக ஒரு ரோல் பண்ணுவாருங்கிறது இந்த 2 ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உறுதியாச்சு. ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலை எனக்கு கொடுத்த ராஜ் நவீன் சார் மற்றும் அவங்க டீம் அண்ட் வந்து சுரேஷ் சாருக்கு ரொம்ப என்னோட மனப்பூர்வமான நன்றி. அவர் எல்லா படைப்புகளிலும் என்னுடைய பெயரை வந்து அவர் எழுதி, ஃபஸ்ட்டு சுரேஷ் கிருஷ்ணா எழுதுவார், அதுக்கடுத்து தேவா சார் எழுதுவார், 3வது என்னுடைய பெயர் அவர் கண்டிப்பாக அவருடைய அரிசியில் என்னுடைய பெயரும் இருக்கும். ஸோ தேவா சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களோட நிறைய பயணம் செஞ்சுருக்கேன், நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் நான் ஆரம்பத்துலேருந்து எழுதும்போதும் எனக்கு ஏற்படுற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கம்போசிங்கை முடிச்சுட்டு அது வந்து உங்கள் ஹார்மோனியம் மட்டும் சார், அது வந்து இந்த அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி தான். அதை தொட்டோடனே டியூன் வந்துடுது. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து 3 மாதம்லாம் காத்து கேட்கறது இல்லை, ஃபாரின் போகிறதில்ல, க்ரூஸ் கப்பல் ஏறுறதில்ல. ஆனால் நீங்கள் தொட்டினாலே வந்து அது டியூனாக வந்துடுது. அது பெரிய ஒரு மேஜிக். அதையெல்லாம் தாண்டி டியூனை முடித்து அப்படியே சந்தோஷமாக நீங்கள் ஒரு ஆனந்த காஃபி கொடுப்பீங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஆனந்த காஃபியோட இந்த பாடல் எழுதின பெரிய வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த எல்லா டீமில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ விஜய் சார். அண்ட் சார் சொன்ன மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களே இந்த பாட்டை கேட்டால் ரசிப்பாங்களாம், அந்த அளவுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க இந்த பாடல்களில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு கிவ் ஹிம் அ டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் ஃபவுண்டர் RAV.
எடுத்த படத்தையப்பா திரும்பி எடுக்கிற டிக்கெட் காசு என்ன நீயா கொடுக்கிற இன்ஸ்டா ட்விட்டர் ஃபேஸ்புக் மொத்தம் ஆட கொடுத்து போடுற சத்தம் ஆனாலும் செல்ஃபி எடுக்கலையா மாமு ஓகே, அடுத்ததா சின்ன மூமெண்ட்ல ஒரு எலிகன்ஸ், ஒரு டெடிகேஷன் மாஸ்டர். பார்த்தியா இப்படி பிடிச்சாருன்னு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தேன், நடுவில் நிறைய ஃபேமஸ் ஆகிவிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நல்ல கான்செப்டு. இந்த இதுக்கு கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. டைரக்ஷன் சைடு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காரு, மியூசிக் சைடு தேவா சார் வந்திருக்காரு, அப்புறம் நம்ம கேமராமேன் சைடு முத்தையா வந்திருக்காப்புல. முத்தையா வணக்கம் முத்தையா. அப்புறம் லிரிக்ஸ் சைடு பா விஜய் சார் வந்திருக்காரு. அப்புறம் டான்ஸ் இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா பாரத் இங்கே டான்ஸ்னு சொல்லிட்டாரு. எஸ்கேப் ஆகலன்னு பார்த்தேன், ஏன்னா இது சங்கு அங்கங்கள்லாம் இருக்கேன்னு ஒரு பயத்தில் எஸ்கேப்டாக நினச்சேன். சரி, பரத் கொரியோகிராஃபின்னு சொல்லிட்டாரு. பரத் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நான் பரத்துக்கு நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். சவுந்தர் சொன்ன மாதிரி தான், ஜீரோ தான் அவருக்கு, இந்த ஈகோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய பாட்டு. என்ன சொன்னமோ அதை அப்படியே பண்ணுவார் பரத். ஏன்னா பரத் பெஸ்ட் டான்ஸர் எனக்கு தெரியும், அவ்வளோ அழகாக ஆடக்கூடியவர். ஆனால் சார் சொன்ன மாதிரி பரத் அப்படியே தான் இருக்கீங்க இன்னும். பார்த்தா அந்த சீனு ராமசாமி சார் படத்தில் பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே தான். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இங்கே வரதுக்கு காரணம் சவுந்தர் தான். ஏன்னா சுந்தர பாண்டியன்லாம் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம் அந்த டைமில். சவுந்தர் அப்பத்துலேருந்து பழக்கம், சசிகுமார் கூட இருக்கும்போது. 2001 நான் மாஸ்டர் ஆனேன். 2001 மாஸ்டர் ஆகிறதுக்கு நான் சுற்று இல்லை. ஏன்னா அவ்வளோ சுற்றி எல்லாத்துக்கிட்டே போவேன். சார் நல்லா ஆடுவேன், நல்லா கொரியோகிராஃபி பண்ணுவேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு எல்லா கம்பெனிக்கும் போவேன். என்னை கூட்டிக்கிட்டு சுற்றுறது என் கூட ஜப்பான் குமார்னு ஒருத்தர் இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜும்பலக்காலாம் ஆடுவார். அவர் தான் என் நண்பர், அவர் தான் என்னை கூட்டி எல்லா கம்பெனிக்கும் சுற்றுவோம். ஸோ அவ்வளோ கஷ்டம் அந்த டைமில். ஒரு என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்குள்ளே வரதுன்றது அவ்வளோ கஷ்டம். ஸோ நம்மளோட முழு டேலண்ட்டை அங்கே காமிச்சு அந்த டேலண்ட் எல்லாருக்கும் திருப்தியாகணும். அதாவது டைரக்டர் திருப்தியாகணும், கேமராமேனும் திருப்தியாகணும், ஒரு ஹீரோவும் திருப்தியாகணும், ஆடுற ஆர்டிஸ்ட்டும் திருப்தியாகணும். இப்படி 4 பேரும் திருப்தியானால் மட்டும்தான் அந்த இடத்துல நிம்மதியாக நம்ம டேலண்ட்டை காட்ட முடியும், அதாவது ஃப்ரீயாக நம்ம பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஒரு டஃப்பான இது. நான் பார்த்தீங்கன்னா 2001 ஷாஜஹான் படம், அது என்ன மின்னிலை பிடித்து அப்புறம் மெல்லினமே அப்புறம் 2002 ஆள் தோட்ட பூபதி, அதுன்னு இப்போ வரைக்கும். பட் அப்போ அவ்வளோ டஃப்பு. நாங்கள்லாம் அந்த சினிமாக்குள்ளே வரும்போது சாருக்கு தெரியும். பட் இன்றைக்கி ஈஸியாக எல்லோரும் வரக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஆர்வி சார் சூப்பர். ஏன்னா எல்லா இதுலேயும் எல்லா டேலண்டஸும் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறது சூப்பர்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் இதெல்லாம் முடிச்சு நீங்கள் படம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் சார். ஆல் த பெஸ்ட் சார், ரவி சார், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இப்படி ஒரு சக்ஸஸ் பார்ட்டிலையும் மாஸ்டர் நம்ம இன்வைட் பண்ணுறோம், அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இப்போ மாஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசு கொடுத்து மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் பற்றி எதுவும் ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் வந்தேன். சவுந்தர் தான் என்னை கால் பண்ணி கூப்பிட்டாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பரத் சார் எது பண்ணாலும் செம்மையாக பண்ணுவார். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறதும் வேறு லெவலில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி எல்லாம் படிக்கிறதுலேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறதுலேருந்து அடுத்த அப்கிரேட் ஆகி எல்லாம் படமாக எடுக்க வர போகிறாங்க. ஸோ அதுக்கு பெரிய பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சார், உங்களோட 25th மூவி 50th மூவி எல்லாம் நான் தான் டிஓபியாக பண்ணேன். 75ம் 100ம் வெயிட்டிங் சார், சீக்கிரம் வாங்க. அதுக்கும் நானே சினிமாட்டோகிராஃபராக இருப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் அந்த டோக்கன் ஆஃப் லவ் வாங்கிட்டு போயிடுங்க. ஆர்வி சார் ப்ளீஸ் கம். விஷனை இப்போ செலெக்ஷன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய அந்த ஒரு ஐடியா ஒரு 20 லைனுக்கு மிகாமலோ எழுதி தரணும், ஒரு சின்ன சீக்வன்ஸோ இதுவும் அந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? எப்படி மெயிலில் அனுப்புவாங்களா, இல்லை என்ன மாதிரி அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகும்? அதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சுருக்கீங்க டெக்னிக்கலாக?
அந்த விஷயங்கள் பற்றி, அதே மாதிரி ஆடிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் ஓவராலாக அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எஸ் சார் ப்ளீஸ். அப்பார்ட் ஃப்ரம் இந்த நான் சொல்கிற ஒரு 3-4 ஆடிஷன் சென்டர்ஸ், ஒன்று சென்னையில் ஸ்பென்சர்ஸில், கேரளாவில் ஓபரான் மால் அண்ட் கோபாலன் மால் அண்ட் பெங்களூர், இது இல்லாமல் மும்பையில் ஒரு மால், ஹைதராபாத்தில் ஒரு மால். இது வந்து ஆடிஷன் வந்து லைவாக போய் பண்ணலாம். அதாவது வெறும் ஆக்டிங் ஆடிஷன் மட்டும்தான். அதுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு டிவி இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் ஆக்டர்ஸ் யார் யாருக்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டலாம். இது வந்து இந்த கேமரா வந்து அவங்கள ஃபுல்லாக கேப்சர் பண்ணி நம்மளோட பேக் ஆஃபீஸ் காமிச்சிடும். பேக் ஆஃபீஸ் எங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆஃபீஸு, மும்பையில் வி ஹேவ் ஒன் மோர் பேக் ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லாம் ஹைதராபாத் எல்லாமே ஒரு பேக் ஆஃபீஸ் இருக்கும். இந்த பேக் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணணும்னா அன்னைக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த இந்த ஆக்டிங் ஆடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு எமினன்ட் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சுருப்போம். அவங்க வந்து இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி அந்த 500 பேரை த்ரூ ஹாட்ஸ்டார் எங்கள் ஓடிடி ப்ளஸ் எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லேயும் வந்து அதை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த 1 minute வீடியோ ஒருத்தரோட ஆக்டிங் டேலண்ட்டை வந்து அவர் காட்டுறாருல, அந்த 1 minute வீடியோ வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனலும் இருக்கும். ஸோ இந்தியா வில் ஸ்டார்ட் ஓட்டிங். இவர் நல்லா பண்ணுறாரு, இவருக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மார்க்கிங் லிமிட் வச்சுருப்போம். அந்த மார்க் கொடுத்துட்டு வரும்போது இட் கம்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆஃப்டர் ஒரு 3 weeks கழிச்சு ஆக்டிங்கோட ஆடிஷன் முடியும் போது தமிழ்நாட்டில் இவர் சப்போஸிங் குரேஷி வந்து அதில் இருக்கிறாருன்னா, குரேஷி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறாரு, ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி நம்ம காட்டிடுவோம். அந்த ஸ்கை ஸ்கிரேப்பரில் குரேஷி ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு, நான் செகண்ட் இருக்கிறேன், பரத் தேர்ட் இருக்கிறாங்க, நீங்கள் ஃபோர்த் இருக்கிறீங்க, அப்படி வந்துடும். ஸோ திஸ் வில் கீப் சேஞ்சிங் அக்கார்டிங் டு தி ஆடியன்ஸோட மூடில். இப்போ திருப்பி அடுத்த ஆடிஷன் வரும்போது அவர் பெட்டராக பண்ணியிருப்பார், நான் பெட்டராக பண்ணியிருப்பேன், அப்படியே மாறிடும். இட் வில் கீப் சேஞ்சிங். ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு போகும். ஸ்டண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா அவங்கவுங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இன்ட்ரெஸ்டட் கைஸ் அவங்களே கேமரா செட் பண்ணி அதுக்காக ஒரு ஃபுல் ஸ்டண்ட் சீக்வன்ஸை ரெடி பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். எங்களோட வெப்சைட்டில், எங்களோட இன்ஸ்டா சேனலில், ஹாட்ஸ்டார் சேனல் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ண உடனே அது அகெயின் சேம் ப்ராசஸில் வந்து முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்களே ஓனா கொரியோகிராஃபி பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆமாம், ஏன்னா இப்போ இப்போ இந்த பொண்டாட்டி புருஷன் நடிக்கிறது அந்த மாதிரி டொமஸ்டிக் ஸ்டண்ட்லாம் நம்ம அலோவ் பண்ணுவோம். அது தெரியாது, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணலாம். Thank you. மற்றபடி இது யூஸ்வலாக வந்து இப்போ நான் ஆஃப் லேட்டாக வந்து ஐ சா சம் யூடியூப் வீடியோஸ். ஒரு 3-4 பசங்க ஃப்ரம் பீகார் எங்கேருந்து தெரியுதோ ஆசமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணி வீடியோ. ஸோ இவங்களெல்லாம் தான் நம்ம வி வாண்ட் தம் ஆன் பிக் பிக்சர். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிக்சரே கிடையாது, PICTHURE கிடையாது, இது வந்து PITCHURE. அப்படின்னு என்ன அர்த்தம்னா யூ பிச் யுவர் டேலண்ட். உன் டேலண்ட்டை நீ பிச் பண்ணி நீ உள்ள வர, இந்தியாவுக்கு ஒன்றை பிடிச்சதுன்னா உன்னை பெரிய ஸ்க்ரீனில் நீ பார்த்துப்ப. தட் இஸ் தி ஐடியா. யூ ஆர் பிச்சிங், இட்ஸ் பிக் பிக்சர், இட்ஸ் நாட் பிக் பிக்சர் கிடையாது, பிக் பிக்சர். அண்ட் சார் கடைசியாக சொன்ன மாதிரி இது ஒரு படமாக வந்தால் நல்லாயிருக்கும். 1000% இது படமாக வரும். அதுக்காக தான் இது பண்ணுறோமே. Because we want everyone who comes out of the theater and says இதெல்லாம் ஒரு படமா, நான் பெட்டராக பண்ணியிருப்பேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. I want him to be here on the screen. I want India to decide, are you worth telling that? இது இந்த பக்கம். அந்த பக்கம் கிரிட்டிக் சைடில் நான் உன்னை சொன்னல நீ மோசமான நடிகர்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்திருக்கல ஒரு டேலண்ட்டை காட்டு. எனி விச் வே திஸ் இஸ் கோன் பி a positive symbol for the movie industry. So this is the idea behind this picture. Okay sir, one more doubt. இப்போ வந்துட்டு இந்த பிக் பிக்சர்ன்ற இந்த ரியாலிட்டி ஷோல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் ஏஜ் அப்படின்றது கிரைட்டீரியா இருக்கா இல்லையா? ஏஜ் கிரைட்டீரியா சுத்தமாக கிடையாது. ரைட் ஃப்ரம் யுவர் ஜஸ்ட் பார்ன்ல இருந்து அபவுட் டு கோ வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். ஜஸ்பான்ல இருந்தா அப்படி என்ன சார்? ஜஸ்பானுக்கு அவங்க அப்பா அம்மாவே தெரியாது சார். அதான் அந்த அளவுக்கு நடிக்கலான்ற விவரம் தெரிஞ்ச குழந்தைகள்ல இருந்து. ஓகே. எல்லாரும் ஸோ எந்த தடையும் கிடையாது, எந்த லிமிடேஷனும் கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் போதும். ஏன்னா அதில் பெரியவங்க சிறியவங்க அந்த ஆப்ஷனே கிடையாது. டேலண்ட் இருக்கா நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சார் சொல்கிறாரு. ஸோ இங்கே தொடங்கின இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறிய பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக மாறப்போகுது. அதுக்கான முயற்சி தான் இனி வரக்கூடிய ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் பிக் பிக்சர் அப்படிங்கிற ஷோவில் 15 எபிசோடுகளாக போய் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலிஸ்ட்டாக ஒரு பெரிய க்ரூ கிடைக்க போகுது. அந்த க்ரூவை வச்சு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஹோஸ்ட் தான் நம்முடைய பரத் சார். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக ப்ரெஸ் மீடியா, யூடியூப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா